திருச்சிற்றம்பலம். சிவசிவ அன்பர்களே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் 87 இறைவனை முக்கரண வழிபாடு செய்பவருக்கு வினை வந்து வருத்தாது என நமக்கு உபாயம் சொன்ன காரைக்கால் அம்மையார் இன்று சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் 88 இறைவன் நீலகண்டத்திற்கு எதை ஓமையாகச் சொல்ல என தாம் திகைத்து மயங்கி நிற்பதை காட்டும் அற்புதத்தை காண்போமா? இப்போது பாடலை கேளுங்கள். பாடல் 88. இருளின் உரியன்கோ மாமேகம் என்கோ மருளின் மணி நீலம் என்கோ அருள் எமக்கு நன்றுடையாய் செஞ்சடை மேல் நக்கிலங்கு வெண்மதியம் ஒன்றுடையாய் கண்டத்து ஒளி. நம்முடைய காரைக்கால் அம்மையாருக்கு எப்போதுமே இறைவனின் நீலகண்டத்தின் மீது ஒரு பெரும் வியப்பு. ஏனென்றால் அது வரம்பில்லாத கருணையை மட்டுமல்ல, வரம்பில்லாத பேராற்றலையும் சுட்டி நிற்பது. அந்த நீலகண்டத்திற்கு என்ன ஓமை சொல்லலாம் என நினைக்கிறார். ஒளிப்படத்த திருமேனியை உடைய சிவனிடம் இருப்பதால் நஞ்சும் ஒளியுடையதாக உள்ளது. அந்த கண்டத்து ஒளிக்கு எதை ஓமையாகச் சொல்ல என யோசிக்கிறார். ஏற்கனவே தம் முந்தைய பாடல்களில் இராநீர் இருண்டனைய கண்டத்தீர் என 22ஆம் பாடலிலும் இருள் போந்து இடம் கொண்டிருக்கிறது ஒக்கும் என பாடல் 33லும் மற்றவர்க்கு வீங்கிருளே போலும் மிடரு என்று 65ஆம் பாடலிலும் சொன்னார். இப்படி முன்னர் நீலகண்டத்துக்கு இருளை ஓமையாக்கி சொன்னவர் இப்போதும் அதையே முதலில் நினைக்கிறார். அதனால் இருளின் உரு என்கோ இருட்டின் உருவம் என சொல்லலாமா என நினைப்பவர் சே இருள் எல்லாவற்றையும் மறைத்து கொள்ளும், அறியாமைக்கு ஓமையாவது, அதை எப்படி சொல்வது? சரி, இது வேண்டாம். கரியதாக இருப்பினும் அதே சமயம் குளிர்ச்சியாகவும் நலம் தருவதாகவும் இருக்கும் ஒரு பொருளை ஓமையாகச் சொல்லலாமா என்றால், அது மேகம்தானோ என நினைக்கிறார். அதனால் மாமேகம் என்கோ என்பவர் நினைக்கிறார், அடடா, இருளுக்கும் மேகத்துக்கும் ஒளி இல்லையே என பதறுகிறார். இருள் தன் நிறத்தால் மட்டும் கண்டத்துக்கு ஓமை, மேகமோ நிறத்துக்கும் பயனுக்கும் ஓமை. ஆனால் அம்மேகமும் பெய்யாத காலமும் உண்டு, மேலும் வெண்மேகமும் உண்டு. எனவே மேகத்திற்கும் ஒப்பு சொல்ல முடியாது என புரிந்து கொள்கிறார். அப்போ நினைக்கிறாரு, உயிர்கள் பால் அமைந்த அறியாமை ஆகிய மயக்கத்தை நீக்கும் தொழில் உடைமையை பற்றி மருளை கெடுக்கவல்ல ஆற்றல் அமைந்த நீலமணி என்கோ நீலமணியை சொல்லலாமோ? மாசில்லாத நீலமணியை சொல்வதுதான் பொருத்தமான ஓமையாக இருக்கும் என்ற எண்ணம் மேல மருளில நீலமணி என்கோ என்று சொல்கிறார். ஆனால் அதுவும் ஒருபடி ஒப்பாகும் என்று ஐயப்பாட்டாலே நிறுத்துகிறார். இப்போ அவருக்கு சந்தேகம் வந்துடுது, என்ன சொல்கிறதுனே தெரியல. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இறைவனை பார்த்து புகழ்கிறார். முதலிலே, செந்நிறம் வாய்ந்த சடையிடத்தே ஒளிவிட்டு விளங்கும் வெண்மதியை ஒப்பற்ற அணிகலனாக அணிந்தவனே, எனக்கு என்னாச்சுன்னா, எப்போதும் நீ நன்மைகள் செய்பவர். நீரே இந்த இருண்ட கண்டத்திற்கு எது ஓமையாகச் சொல்வது என சொல்லி அருள்வீராக என்கிறார். இந்த பாடலிலே வரும் நன்றுடையான் என்ற சொல்லை கேட்கும்போது நமக்கு சம்பந்த பெருமானின் திருச்சிராப்பள்ளி பதிகம்தான் நினைவுக்கு வருகிறது. அதில் அவர் பாடுவார் இல்லையா, நன்றுடையானை தீயதில்லானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை என்றெல்லாம் போற்றி பரவி இருப்பார். பொதுவாக அனைத்து வேதங்களும் இறைவனை முக்கியமான 2 குணங்கள் உடையவனவாக சித்தரிக்கின்றன. ஒன்று வரம்பில்லாத இன்ப வடிவினனாய் இருத்தல், மற்றது இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீக்கி இருத்தல். காரைக்கால் அம்மையும் இறைவனை வரம்பில்லாத இன்ப வடிவினனே என சம்பந்தரை போல அழைத்து இருண்டனைய கண்டத்துக்கு ஓமை சொல்ல வேண்டுகிறதை கேட்டு நாம் மகிழ்வோமா? திருச்சிற்றம்பலம்.